இதுல அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு வெயிட் பண்றது கோலிவுட் தான். அச்சீவ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்துட்டு போறவங்க எல்லாருமே மோலிவுட் தான். ஏன்னா மோலிவுட்ல தரமான படங்களும் நல்ல நல்ல கதைகளா நிறைய படங்கள் வருது. அவங்க அப்பப்ப நல்ல படங்கள் கொடுத்து 100 கோடி அடிக்கிறாங்க. பட் லாஸ்டா ஒரு படத்துல வச்சு 100 கோடி அச்சீவ் பண்ணானுங்க. சாவடிக்கணும் அவனுங்க. என்ன படம் கேக்குறீங்களா? அதான் மாட்டு மூளையன் மார்க். பட் நல்ல படங்கள் நிறையவே மலையாள சினிமால வருது. கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த 1000 கோடி வரவே இல்லை. தமிழ் சினிமாவில் அந்த 1000 கோடி அச்சீவ் பண்றதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமால ஒரு 1000 கோடி படம் பண்ணணும் அப்படின்றது வந்து ஈஸியே கிடையாதுங்க. ஏன்னா வந்து நம்ம ரசிகர்கள் எல்லாமே தனியா பிரிஞ்சிருக்காங்க. என்னடா காரணம் கேட்டீங்கன்னா, தலைவர் ஒரு பக்கம், தளபதி இன்னொரு பக்கம், தலை ஒரு பக்கம், ஆண்டவர் ஒரு பக்கம், இந்த மாதிரி 4 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. இவங்க 4 பேரும் தான் நம்மளோட மெயின் ஸ்டார்ஸ். பட் என்ன பிரச்சனைனா, இவங்களோட ரசிகர்கள் எல்லாமே பிரிஞ்சிருக்கிறதுனால ஒருத்தரோட படம் வரும்போது இன்னொருத்தவங்க வந்து அந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்றதோட நிறுத்தாம அந்த படத்தை ஓடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய வேலை பண்றது நம்ம பார்த்துட்டு தான் வரோம். தமிழ் சினிமாவோட ரசிகர்கள் தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா 1000 கோடி அச்சீவ் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்க போகுது. எந்த ஆங்கில போனாலும் ஆண்டிய கரெக்ட் பண்ண முடியும். இவங்க படத்துல பாடு பத்தாலும் இந்த நாய் வேற அவ கத்தி தொலைது.